வணக்க மக்களே. வரப்போற அப்கமிங் டேஸ்ல மார்க்கெட் இங்க கிராஷ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்க ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கான ரீசன் என்ன? ரொம்ப சிம்பிள் தான். இந்தியாவது ஒரு பிக் ஈவெண்ட் இங்க நடந்துட்டு இருக்கு. எலெக்ஷன் தான். எலெக்ஷன் ஃபைனல் ரிசல்ட் இங்க வர வரைக்குமே மார்க்கெட்ல இங்க வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமா தான் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் இங்க நம்ம எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே அனலைஸ் பண்ணலாம். இங்க எல்லாமே ஆல் டைம் ஹைல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபால்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிஃப்டி இங்க பாத்தீங்கன்னா இங்க நல்லா கிளியரா பார்க்க முடியும். இந்த இடத்துல நல்லா பாருங்க, இங்க ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹை போனது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் ஒரு அரௌண்ட் இங்க 22,700க்கு மேல இங்க ஆல் டைம் ஹைல போயிருக்கு. இப்ப லாஸ்ட் ஃபியூ டேஸா பாத்தீங்கன்னா இங்க நல்லா கிளியரா பார்க்கலாம். ஆல் டைம் ஹைல இருந்து ஒரு நியர் அபவுட் ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1.52% இங்க ஃபால் ஆயிருக்கு. இந்த கரெக்ஷன் இப்ப இதோட இங்க நிக்காது. இதோட கீழே போறதுக்கான இங்க பாசிபிலிட்டிஸுமே இங்க ரொம்ப அதிகமாவே இருக்கு. பேங்க் நிஃப்டி இதுவுமே பார்த்தா இங்க நல்லா கிளியரா பார்க்கலாம். இதுவுமே ஒரு நியர் அபவுட் சொல்லிச்சுன்னா லாஸ்ட் இங்க 4 டேஸா இங்கேயுமே கரெக்ஷன் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒரு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாக்டா ஒரு 2.5%க்கு மேல இங்கேயுமே கரெக்ஷன் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி இதுவுமே இங்க நல்லா கிளியரா பார்க்க முடியும். இதுவுமே இங்க நல்லா கிளியரா பாத்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா ரொம்ப அதிகமாவே இங்க ஸ்டார்டிங்ல இருந்து இங்க கரெக்ஷன் ஆயிருக்கு. இந்த கரெக்ஷன் ஆகிறதுக்காக ஸ்டார்டிங் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு விதமான ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின் இங்க ஐடி செக்டர் எல்லாமே நம்ம யூஎஸ் தான் இங்க ஃபுல்லாவே இங்க ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனால யூஎஸ்லயுமே பாத்தீங்கன்னா இப்ப எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனால அங்க இருக்கிற எலெக்ஷன் ரிஃப்ளெக்ட்டுமே இங்க நிஃப்டி ஐடி செக்டர்ல இங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம சேமா நம்ம இந்தியாலயுமே இங்க எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அதனால ரொம்ப அதிகமாவே ஒரு நியர் அபவுட் சொல்லிச்சுன்னா இங்க 13%க்கு மேலே இங்க கரெக்ஷனா இருக்கிறது இங்க நல்ல கிளியராவே இங்க பார்க்க முடியுது. நிஃப்டி மிட் கேப் 150யுமே இதையுமே பாத்தீங்கன்னா நல்லா கிளியராவே இங்க பார்க்கலாம். இங்கேயும் ஒரு நியர் அபவுட் பார்க்கும்போது ஒரு ஆல் டைம் ஹைல இருந்து பாத்தீங்கன்னா கரெக்ஷன் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு லாஸ்ட் 2 டேஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் ஒரு கீழே ஒரு 2% வரைக்கும் இங்கேயுமே கரெக்ஷன் ஆயிருக்கு. மிட் கேப் தான் இங்க இந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா இங்க நிஃப்டி ஸ்மால் கேப் பாத்தீங்கன்னா இது அதை விட மோசமா இருக்கு. இதுவுமே பாத்தீங்கன்னா இங்க நல்லா கிளியரா பார்க்கலாம். இதுவுமே ஒரு நியர் அபவுட் லாஸ்ட் 5 டேஸா பாத்தீங்கன்னா இங்க நல்லா கிளியரா பார்க்க முடியுது. இங்க இருந்து கரெக்ஷன்ல அப்படியே கீழே தான் இன்னுமே வந்துட்டு இருக்கு. ஒரு நியர் அபவுட் சொல்லிச்சுன்னா இதுவுமே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2%க்கு மேல இங்க கரெக்ஷன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓவராலா இப்ப உங்களுக்கு நல்ல கிளியராவே இங்க புரிஞ்சிருக்கும். எல்லா இண்டெக்ஸுமே இப்ப கரெக்ஷன் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு லாஸ்ட் ஃபியூ டேஸா நல்ல கிளியராவே இதை பார்க்க முடியுது. நம்ம இப்ப என்ன பண்ணலாம், நான் பண்ணிருக்கிற எல்லா வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு நல்ல கிளியராவே தெரியும். நான் சொல்லியிருக்கிற எந்த ஒரு ஸ்டாக்கையுமே ஈவன் எந்த ஒரு ஸ்டாக்கை வேணாலும் நீங்க எடுத்து பாருங்க. வீடியோல எந்த ஒரு ஸ்டாக்கையுமே ஆல் டைம் ஹைல பை பண்ண சொல்லி நான் சொல்லியே இருக்க மாட்டேன். ஆல் டைம் ஹைல பை பண்ண சொல்லி நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எந்த ஒரு வீடியோவுமே நான் இங்க போஸ்ட் பண்ணதே இல்லை. நான் வீடியோல சொல்லியிருக்கிற எல்லா ஸ்டாக்ஸ்லயுமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கும், ஏதாவது ஒரு இஷ்யூ ஆயிருக்கும். அதனால அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கரெக்ஷன் ஆகி கீழே வந்திருக்கும். கரெக்ஷன் ஆகி கீழே வந்ததால ஒரு அண்டர் வேல்யூவேஷன்ஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே தான் நான் அனலைஸ் பண்ணிட்டு உங்ககிட்டயுமே ஷேர் பண்றேன். அதனால நம்ம பை பண்ணிருக்கிற ஸ்டாக்ஸ்ல எல்லாமே ஒருவேளை மேபி கரெக்ஷன் ஆகுனா கூட நம்மளுக்கு அதிகமா இங்க ரொம்பமா இம்பாக்டாவே இருக்காது. ஓரளவுக்கு இங்க டீசென்டான கரெக்ஷன் மட்டும்தான் நம்ம பை பண்ண ஸ்டாக்ஸ்ல எல்லாம் இங்க பார்க்க முடியும். ஏன்னா இதுக்கான மெயின் ரீசன் நம்ம ஆல்ரெடி இங்க அண்டர் வேல்யூவேஷன்ல கீழே தான் பை பண்ணிருக்கோம். அதனால இதுக்கு கீழேயுமே இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எல்லாம் போற மாதிரினா ஓரளவுக்கு லிட்டில் பிட் தான் இங்க இருந்து போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம கிட்ட இப்ப அவைலபிள் ஃபண்ட் இருந்தா கூட இந்த டைம்ல நம்ம ட்ரேட் பண்றது அது ரொம்ப பெரிய மிஸ்டேக்ல தான் போய் முடியும். ஏன்னா இங்க கரெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஏன்னா இங்க ஓவரால் மார்க்கெட்டுமே இப்ப பாத்தீங்கன்னா நல்ல கிளியரா அனலைஸ் பண்ணதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆல் டைம் ஹைல தான் இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால இங்க பிக் பிளேயர்ஸா இருக்கட்டும் இல்ல ஆப்ரேட்டர்ஸா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே ஒரு நல்ல பெட்டரான ப்ராஃபிட்ல தான் இருப்பாங்க. அதனால இங்க அவங்க எல்லாருமே ப்ராஃபிட்டை புக் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்க ரொம்ப அதிகமாவே பார்க்க முடியுது. ஏன்னா இங்க ஆப்ரேட்டர்ஸ் அவங்க எல்லாருமே ப்ராஃபிட்ல இருக்கும்போது அவங்களுடைய ப்ராஃபிட்டை புக் பண்றதுக்கு இங்க மார்க்கெட்ல ஏதாவது ஒரு ரீசன் இல்லைன்னா இம்பாக்டை கொண்டு வரணும். அதே மாதிரி தான் இப்போ ஒரு நல்ல பெட்டரான ரீசன் எலெக்ஷன் வழியாவே லாஸ்ட் 3ல இருந்து ஒரு 4 டேஸாவே நல்ல கிளியராவே எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே இங்க பார்க்க முடியுது. இங்க எல்லாமே இங்க ஃபால் ஆயிட்டே தான் இருக்கு. நம்ம இங்க இதை நல்ல கிளியராவே இப்ப அனலைஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் மார்க்கெட் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நான் மெம்பர்ஷிப் குரூப்ல ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இந்த ரீசெண்டான கரெக்ஷனை கூட நான் ஆல்ரெடி 2 டேஸ்க்கு முன்னிய மெம்பர்ஷிப் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். நான் பர்சனலா எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்றேன், என்னோட போர்ட்ஃபோலியோ பர்சனல் ஆக்டிவிட்டிஸ் பை அண்ட் சேல்ஸையுமே நாங்க டிரான்ஸ்பரண்டா
ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்களும் இன்ட்ரெஸ்டடா இருந்தா ஜாயின் பண்ணலாம். உங்க போர்ட்ஃபோலியோலையும் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இம்பார்ட்டனா இங்க இதையுமே நோட் பண்ணுங்க. எப்பெல்லாம் இங்க மார்க்கெட் டவுன் ஆகுது, கரெக்ட் ஆகுது, நான் அந்த எல்லா டைம்லயுமே ஒரு சென்டென்ஸ் வேர்டை வந்து நான் ரொம்ப கிளியரா இங்க மென்ஷன் பண்ணுவேன். ஆல்வேஸ் ரெட் இஸ் அன் குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது எப்பயுமே நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. இதே போல வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக ஸ்விங் ட்ரேடர் சாகுல் சேனலை இப்பவே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணாதான் எனக்கும் டெய்லி வீடியோஸ் கொண்டு வரதுக்கு ரொம்ப அதிகமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வரைக்குமே வீடியோ பார்த்துக்கிட்டு லைக், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த பட்டனை கொஞ்சம் தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல தேங்க்ஸ்னு சொல்லுங்க. இந்த வீடியோல இவ்வளவுதான். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்டான வீடியோல பார்க்கறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.